அல்லேலூயா. தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணும். எல்லாம் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராய்ந்த முடியாத பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்கிறவரே, என்னை மீட்டு பாவத்திலிருந்து மீட்டு ரட்சித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். நரகத்தின் எல்லா தண்டனைக்கும் நித்திய அக்கினிக்கும் எங்களை விலக்கி பாதுகாத்து கொண்ட நம்முடைய சிலுவை இரத்தத்தின் விடுதலைக்காக நன்றியோடு ஸ்தோத்தரிக்கணும். தகப்பனை இப்பொழுதும் இந்த தியான விட எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, உணர்த்துங்க ஆண்டவரே. சத்தியம் உங்களை விடுதலாக்க சொன்னீங்களப்பா. அநேக சத்தியங்களை நீங்கள் இந்த உலகத்தில் சொல்லி கொடுத்துருக்கீங்க. நாங்கள் அந்த சத்தியத்தை விசுவாசித்து நம்பிக்கை வைத்து எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தி அதன் மகிமையை பலன ஆசீர்வாதத்தை கண்டுகொள்ளும்படியாக அனுபவிக்கும்படியாக அனுக்கிரகம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம். இப்படி சத்தியத்தின் மேலே அழியாத நிச்சயத்தின் மேலே முழு நம்பிக்கை வைத்து செயல்பட கிருபை செய்யுங்க. கேட்கிற வசனங்களை கவனித்து கேட்கவும் அந்த வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தவும் ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு அறிவையும் ஞானத்தையும் புத்தியும் தாங்க. ஆண்டவரே, இன்றைக்கு வசனத்துக்கு பஞ்சமில்லை, ஆனால் கீழ்ப்படுகிற ஜனங்கள் கொஞ்சம் தகப்பனே. நாங்கள் அப்படி இல்லாதபடி, எங்கள் சபை மக்கள் இப்படி இல்லாதபடிக்கு கருத்தாய் உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து கவனமாய் கேட்டு கீழ்ப்படிந்து உம்முடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள இந்த வேளையிலே நீங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். அடியை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. ஆண்டுடைய பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, சத்தியத்தினாலே விடுதலை. அநேக சத்தியங்களை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுத்த சத்தியங்கள் அநேகமாக இருக்கிறது. அந்த சத்தியங்களை நாம் அறியும்படிக்கு தேட வேண்டும். அல்லேலூயா. சபையில் ஆண்டுடைய வார்த்தை போதிக்கப்படுகிறது, வாரம் நல்லது. இதையும் தாண்டி நம்முடைய வீட்டில் போய் கிடைக்கிற நேரத்தில் ஆண்டவரை தேடுகிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் முதன்மையாக டாப் ப்ரியாரிட்டியாக இருக்க வேண்டும். கர்த்தரை தேடுபவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தரை தேடுகிற பிள்ளைகள் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகக்கூடிய வழி என்னவென்று அந்த நோக்கத்திலே தேட வேண்டும். ஹல்லேலூயா. எனக்கு பயமாக இருக்குது, பைபிள் வாசிக்கிறேன் அப்படி இல்லை, எனக்கு எப்படியாவது ஒரு வசனம் வாசிட்டு போகணும் அப்படி கிடையாது. நித்திய ஜீவனுக்கு போகும்படி பரலோகத்துக்கு போகக்கூடிய இயேசு கிறிஸ்து சொன்ன வழியை, அது எப்படிப்பட்ட வழி, அதுக்கு நான் எப்படி போகணும், என்ன செய்யணும், எதை செய்யக்கூடாது, செய்ய சொன்னது எப்படி செய்யணும் என்கின்ற ஒரு காரியங்களை நம்ம கண்டுகொண்டு அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிற ஒரு காரியத்தை நமக்குள்ளே கொண்டு வர வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டுடைய வார்த்தை சத்தியமாக இருக்கிறது, அது மாறாது. ஹல்லேலூயா. உண்மை மாறலாம், ஆனால் சத்தியம் ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நித்தியமானது, மாற்றம் இல்லை. கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைகள் நித்தியமானவைகள், அது மாறாது. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த காரியத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக சத்தியங்களில் என்னது, இந்த 2 சத்தியங்களை இந்த நாளிலே அதிகமாக நாம் படிக்க வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் இந்த நாட்களிலே நடத்தினபடினாலே உணர்த்தினபடினாலே 2 சத்தியங்களை இந்த நாட்களில் இந்த ஒரு சத்தியத்தை இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொடர்ந்து அடுத்த சத்தியம் என்னென்னு நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே இதெல்லாம் வேத வசனத்திற்கு உட்பட்டவைகள். பிரியமானவர்களே, குறிப்பாக இந்த சத்தியத்தை அறியும்படிக்கு முதலாவது நம்ம யாரை பார்க்க வேண்டும் என்றால், சொல்லுங்க, எந்த ஒரு காரியத்தையும் இயேசு கிறிஸ்து நமக்கு சொன்னாங்க அப்படின்னா அவங்க முதல்ல நமக்கு சொல்லி காட்டியிருப்பாங்க, செய்து காட்டியிருப்பாங்க. அல்லேலூயா. இன்றைக்கு ஏன் உலகத்தில் எத்தனை சபை பிரிவுகள்? இயேசு கிறிஸ்துவை பார்க்காதனால, இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் பார்க்காதனால. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஆண்டுடைய பிள்ளைக்கு தெளிவு வேணும். என் வாழ்க்கையில் எனக்கு முன்னுதாரணமாக இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் தான் பார்ப்பேன். கையெழுத்து எல்லாம் சொல்லுங்க. எனக்கு சந்தேகம் வருது, பைபிளில் இயேசு கிறிஸ்துவை தான் பார்ப்பேன். முதல்ல அவருடைய வார்த்தையை பார்ப்பேன், அவர் எப்படி சொன்னாங்க, என்ன செஞ்சாங்கன்னு பார்ப்பேன். அல்லேலூயா. இந்த தெளிந்த புத்தி நமக்கு வேண்டும், குழப்பம் வராது. அல்லேலூயா. குழம்பி பிறந்தவங்களுக்குலாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை பார்த்தா தெளிவு வரும். அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சத்தியம், ஹல்லேலூயா, கொடுத்தலை குறித்த சத்தியம். ஹல்லேலூயா. அப்படின்னு ஒரு சத்தியம் இருக்கா? இருக்கா இல்லையா? அது பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமா? சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. சரி, அப்போ அதில் எதை பார்க்கணும்? இயேசு கிறிஸ்து தான் முதல்ல பார்க்கணும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தன்னையே நமக்கு கொடுத்தார்.
தனக்கென்று படைத்த உலகத்தை, தனக்கென்று படைத்த ஆசையை படைத்த உலகத்தை நல்லது என்று கண்டு மனுஷனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. கொடுப்பதில் அவர் போல வள்ளல் யாரும் கிடையாது. நம்முடைய தரித்திரத்தில் நமக்கு கொடுக்கிறவர், ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் தருகிறவர் அவரே. இன்றைக்கு தேசத்துக்கு நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னா என் ஆண்டவர் நமக்கு பலன் கொடுத்தார். அல்லேலூயா. அதனால் நம்ம சம்பாதிக்கிறோம். நம்முடைய கையின் பேசுகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. என் ஆண்டவர் பலன் தரல அப்படின்னா சிக்கா வீட்டில் படுத்தே கிடக்க வேண்டியதான். அல்லேலூயா. ஷீட்டை கழிச்சு போயிட்டு வாப்பா அப்படின்றாங்க. நீ வேலை பார்த்தது போதும், ரொம்ப நன்றி, நீங்கள் ஊருக்கு போங்க அப்படின்றாங்க. கர்த்தர் நமக்கு இன்றைக்கு வரைக்கும் ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் தந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த கொடுத்தலை குறித்த சத்தியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாயும் போல அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவரை போல ஹல்லேலூயா கொடுக்கிற வள்ளல் உலகத்தில் யாரும் கிடையாது. தனக்கு பிடிச்சதை கொடுத்தாரு, உலகத்தை கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்படி ஆளுகையை கொடுத்தாரு. கொஞ்சம் அரகர மனசோட கொடுக்கல, எப்போ உலகத்தை நீ ஆண்டுகொள் என்று மனுஷன் கொடுத்தாரு. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, என் ஆண்டவர் கொடுப்பதில் வள்ளல். அல்லேலூயா. ஆண்டுடைய பிள்ளைகளும் கொடுக்கிற காரியத்துக்கு ஏன் கொடுக்கணும், என்ன நோக்கம் என்பதை அறிஞ்சு கொடுக்கணும். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, சிலுவையில் கிறிஸ்து இயேசு தன்னுடைய ஆவி ஆத்மா சர்வம் முழுவதையும் உலக மக்களுக்கு, எனக்கு உங்களுக்கு உலக மக்கள் எல்லாருக்கும் அவருடைய பாவ மன்னிப்புக்காக கொடுத்தார். அல்லேலூயா. ஏசாயா 53 அதிகாரம் வீட்டில் போய் வாசிக்கணும், தெரியும், கொஞ்சம் வசனங்களை வாசிப்போம். என் ஆண்டவர் தன்னுடைய ஆவி ஆத்மா சர்வத்தை நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அது கொடுத்தது மாத்திரம் இல்லை, நமக்காக பாடுபட்டார். நம்முடைய பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். அதற்காக தம்முடைய சரத்தை கொடுத்தார். அல்லேலூயா. சபையில் ஆண்டுடைய ஊழியத்துக்கென்று ஆண்டுக்கு ஸ்தோத்திரம், இதை தவிர தங்களுடைய இஷ்ட நேரங்களை செலவழித்து இது ஆண்டுடைய ஊழியம், ஆண்டை நமக்கு மகிமை என்று செலவழிக்கிற பிள்ளைக்காக நான் ஆண்டை ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. கடந்த நாட்களில் பிபிஎஸ் எடுத்த சிஸ்டர்ஸ், யூத் மீட்டிங் எடுத்த சிஸ்டர், அது மாத்திரம் இல்லை, பைபிள் காலேஜில் கொஸ்டின் பேப்பர் எழுதி கொடுக்கும்போது எப்போலாம் கொடுங்க பாஸ்டர், டைப் பண்ணி தரேன். அல்லேலூயா. இந்த வாரத்தில் ரொம்ப பிஸியாகி போச்சு, மறந்தே போச்சு. நேற்று நைட்டு கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ஐயோ பண்ணலையே, நைட்டு 10 மணிக்கு எழுதி ஸ்கேன் பண்ணி கொடுத்தேன், நான் அனுப்புகிறேன். சாரி சிஸ்டர். பாஸ்டர் நீங்கள் எப்போலாம் கொடுங்க பாஸ்டர், நான் பண்ணுறேன். இப்படிப்பட்ட பிள்ளைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. அதே போல் தமிழ், இங்கிலீஷு, ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். நைட்டு 12:30 வரைக்கும் உட்காந்து டைப் பண்ணி கொடுத்தாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப வருத்தப்பட்டேன். அல்லேலூயா. என்னென்னா நேற்று ஒரு லேடி என் காரில் அடிச்சுட்டு, அல்லேலூயா, ஆனால் நேரம் ஃபுல்லாக போச்சு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு உடனே போகணும்னு சொல்லிச்சு. போனோம். ஆண்டுக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் அறிவியில் போய் பார்த்து பேசுது, ஆர்கியூ பண்ணுது. அவன் என்ன பார்த்துட்டு எவ்வளோ மிஸ்டேக்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதே பிரியமானவர்களே, நிறைய காரியங்கள் உலகத்தில் நம்முடைய நேரங்களை எடுத்துக்கொள்ளதாக இருக்குது. ஆனாலும் இதையும் தாண்டி தங்கள் நேரங்களை ஆண்டவருக்காக செலவழிக்கிற பிள்ளைக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அல்லேலூயா. சரி, அப்போ பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்தார். அல்லேலூயா. அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். நமக்கென்று ஒரு ஸ்தலத்தை, என்னுடைய பிதாவினுடைய ராஜ்யத்தில் எத்தனையோ அநேக ஸ்தலங்கள் உண்டு. ஆனாலும் ஒரு ஸ்தலத்தை நானும் நீங்களும் இருக்கும்படிக்கு ஒரு ஸ்தலத்தை புதிய எருசலேம் என்று சொல்லி பேரை வெளிப்படுத்த வாசிக்கிறோம். அதை உங்களுக்கு நித்திய காலமாக நம்ம தங்கி இருக்கும்படி ஏற்படுத்தி இருக்கிறேன்னு சொன்னாங்க. அல்லேலூயா. ஏற்படுத்த போகிறேன்னு சொன்னாங்க, ஏற்படுத்திட்டு வருவேன்னு சொன்னாங்க. ஏற்படுத்தியாச்சு, ஆனால் ஆண்டு வர வேண்டியதுதான் பாக்கி. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, அந்த வருகைக்கு ஆயத்தப்படுறதுக்கு ஒரே ஒரு ஃபார்முலா தான், கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படுதல். என்ன சொல்லுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து இயேசுவின் வார்த்தைக்குள்ளாக காணப்படுதல். வார்த்தை தெரிஞ்சால் தானே காணப்பட முடியும். சிரத்தையா அது குறித்து தேடணுமே. பல முறை சொல்லியாச்சு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா எடுத்து வாசிங்க. இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை டைரக்ட் வார்த்தையை சொன்ன வார்த்தையை வாசிங்க. அதை குறித்து சிந்திங்க, கீழ்ப்படியை ஒப்பு கொடுங்க. அப்படி பண்ணலை அப்படின்னா நித்திய ஜீவனை பெற முடியாது, நித்திய ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஆண்டவர் நமக்கு பணி வைத்த பெரிய ராஜ்யத்தை நம்ம நடந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, தேவன் மகத்துவம் உள்ளவர், கொடுப்பதில்லை வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. தன்னையே கொடுத்தார், இன்னும் கொடுக்க முடியும் நமக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பூமியிலே நாம் அவருக்கு கொடுக்க வேண்டிய காரணங்கள் உண்டு. நல்லா யோசிச்சுங்க. ஆண்டவர் எதை கொடுத்தாரோ அதில் கணக்கு கேட்பார். இன்றைக்கி உயிரோடு வச்சுருக்காரு, நேரங்களை நமக்கு கொடுத்துருக்கிறாரு.
நம்முடைய நேரங்களை எப்படி செலவழிக்கிறோம்னு சொல்லி கண்டிப்பாக நியாயத்திற்குள்ள கணக்கு கொடுக்கணும். நம்ம எதை பார்க்குறோம், எவ்வளோ நேரம் பார்க்குறோம், இதனால் எந்த அளவுக்கு ஆண்டுடைய ராஜ்யத்துக்கு மகிமை, பிறருக்கு மகிமை, அல்லது எந்த அளவு நமக்கு நஷ்டம், பிறருக்கு நஷ்டம். ஏன்னா பார்க்குறத வச்சு தான் நம்முடைய ஆவியிலே தாக்கம் ஏற்படுது. ஒரு மனுஷன் எதை பார்க்குறனோ அந்த தாக்கம் அவனுக்குள்ளே அந்த ஆவியில் ஏற்படுகிறது. 1970 டிவி முதல்ல அமெரிக்காவில் வந்த பொழுது அங்குள்ள சின்ன பிள்ளைகிட்டலாம் கேட்டாங்க, உனக்கு அம்மா அப்பா வேணுமா, டிவி வேணுமா? டிவி வேணும். அல்லேலூயா. அம்மா அப்பா வேண்டாம். உலகமே மாறி போச்சு, சுவாப அன்பு இல்லாமல் போச்சு. அல்லேலூயா. ஆகவே பார்க்கிற எந்த காரியத்தினாலும் ஆவி அந்த காரியத்தில் டிஸ்டர்ப் ஆகுது, ஆண்டுடைய வழிக்கு இல்லாமல் போகுது, நம்முடைய ஆசை எல்லாம் மாறி போகுது. ஆகவே ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை சிந்திக்க பேச செய்கிறது. ஆகவே நம்ம பார்க்கிற கண்ணி நிச்சய பாவம் என்று வேதம் சொல்கிறது. அது என்றால் உண்டானதல்ல, பிதாவால் உண்டானதல்ல, உலகத்தால் உண்டானது என்று சொல்லி நம்ம பார்த்து நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆகவே கணக்கு பார்க்குற ஆண்டவர் நம்மகிட்ட கணக்கு கேட்பார். முக்கியமான ஒரு காரியம், எதை அதிகமாக கொடுத்தாரோ அது அதிகமாக கேட்பார். நம்முடைய நேரங்கள் எப்படி செலவழிக்கப்படுகின்றன. பைபிளை தூக்க மனசு இல்லை, அல்லேலூயா, கீழ்ப்படிய மனசு இல்லை. கடந்த நாட்களிலே ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தது. இன்றைக்கு கிறிஸ்தவ திருமணம் செய்த அதிக டைவர்ஸ் என்று பேச்சு வந்தது. கிறிஸ்தவமே ரொம்ப மாறி போச்சு அப்படின்னாரு. எப்போ ஆண்டோடைய வழியை கிறிஸ்தவத்தை பற்றி பேசாத. கிறிஸ்தவத்தில் சொல்லி கொடுத்த காரியத்தை கீழ்ப்படியாதவர்களுக்கான தான் இந்த காரியம் வந்தது. வசனம் தெரிஞ்சு புரியணும் இல்லை, வசனத்துக்கு கீழ்ப்படியாத ப்ராப்ளம் எங்கே இருக்குது, இதனால வந்த ப்ராப்ளம் என்று சொன்னபோது வாயை பற்றிட்டு போயிட்டார். அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, வசனத்துக்கு கீழ்ப்படுகிற காரியம், கீழ்ப்படியாமல் நித்திய ஜீவனை பெற முடியாது. கருத்தாய் கை கொள்கிற ஒரு காரியம் இல்லாமல் எந்த மனுஷனும் போக முடியாது. இந்த காரியத்தில் உண்மையாக நம்ம ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு நமக்காக தம்மையே கொடுத்தார், உலகத்தை கொடுத்தார் என்று பார்க்குறோம். அது மாத்திரம் இல்லை, ஆளுகையை கொடுத்தார். நமக்கு தெரிஞ்ச வசனம் தான் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த உலகத்துக்கு ராஜா ராணியே மனுஷனாகிய ஆதாம் எவளா என்று பார்க்குறோம். இப்படி உலகத்தை படைத்து கொடுத்த நம்முடைய ஆண்டவர். தெரியாத வசனம் இல்லை, மறுபடியும் வாசிப்போம். ஹல்லேலூயா. ஆதியாகமம் 1:28. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, ஆதாம் ஏவாளை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமி மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவளை ஆசீர்வதித்தார். என்ன அர்த்தம்? இந்த ஆதாமும் ஏவாளும் சொன்னால் பறக்கிற, நடக்கிற, ஓடுகிற எல்லா விலங்கும் கூட அவங்க சொல்படி கேட்கும், அவங்க அதிகாரத்துக்கு கீழ்ப்படும். அல்லேலூயா. இதுதான் ஆண்டுடைய ஒரிஜினல் படைப்பு. என்றைக்கு ஆண்டுடைய வார்த்தையை மீறி பிசாசின் தந்திரமான வார்த்தைகளுக்கு தங்களை செவி கொடுத்த, அந்த ஏமாற்றத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்த ஆண்டுடைய தேவனுடைய வார்த்தைக்கு மதிக்காத, மரியாதை கொடுக்காத, முன்னம் கொடுக்காத, முக்கியத்துவப்படுத்தாத ஆதாம் ஏவாளை மீறினாரோ பிசாசுடைய ஆட்சி உலகத்துக்கு வந்தது. இந்த மிருகங்களுடைய எல்லா குணமும் மாறி போச்சு. அல்லேலூயா. ஆனால் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து இந்த உலகத்தில் 1000 வருட அரசாட்சி உண்டாகும் பொழுது மறுபடியும் இந்த ஆண்டவருடைய மகிமை இந்த உலகத்தில் கடந்து வரும். அல்லேலூயா. அப்போ தான் நம்ம பார்க்குறோம், ஆடும் ஓனையும் ஒருமித்து வாசம் பண்ணும். அல்லேலூயா. 65:17. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. சரி, 65:25 வாசிக்கலாம். ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும், சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும், புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும், என் பரிசுத்த பர்வதம் எங்கும் அவைகள் தீங்கு செய்வதில்லை, கேடுண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பிசாசால் மாற்றப்பட்ட மனுஷனுடைய குணங்கள் விலங்குடைய குணங்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய மகிமையில் 1000 வருட அரசாட்சியில் மறுபடியுமாக அவளுடைய சுவாபங்கள் எல்லாம் மாறும். சரி, இருக்கட்டும், போதும். ஓகே, இது ஒரு எக்ஸாம்பிள் போதும். சரி, அப்போது ஆண்டவர் மனுஷனுக்கு எல்லாத்தையும் கொடுத்தார், ஆளுகையை கொடுத்தார். மனுஷன் தன்னுடைய இச்சையினால்
ஆண்டுடைய வார்த்தை மேலே நம்பிக்கை வைக்கிறதுனால, அது விசுவாசிக்கிறதுனால பிசாசுடைய வார்த்தைக்கு கேள்வி கொடுத்து தன்னை செவி கொடுத்து கீழ்ப்படிந்து ஆண்டவரை விட்டு பிரிஞ்சான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து மறுபடியும் வந்து பிதாவோட ஒப்புரவாகலின் ஊழியத்தை செய்யும்படிக்கு கொடுக்கும்படிக்கு தம்மையே நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட சத்தியத்தை அறிகிற ஒரு காரியம். அப்போ நம்முடைய ஆண்டவர் இப்படி கொடுக்கிறவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே பிரியமானவர்களே, இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஆண்டுடைய பிள்ளைகள் என்ன கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அவர்கள் தங்களையே கொடுக்கணும். இந்த சரீரம் நம்முடைய ஆண்டவர் கொடுத்தது, நம்மகிட்ட உள்ள ஆவி ஆத்மா சரீரம் அவர் கொடுத்தது. ஆனால் பறக்கும்போது பிள்ளைகள் எல்லாரும் ஒரு வாது சூது அறியாத பிள்ளை இருக்காங்க. வளர வளர அவளுக்குள்ளே இருக்கிற ஜென்ம சோபம், அம்மா அப்பாட்ட இருந்து இருக்கிற கெட்ட குணமும் வருது, நல்ல குணமும் வளருது. இப்படி வளர்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். ஆக இப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இது ஆண்டுக்கு உரியது என்று சொல்லி பிசாசுக்கு எல்லாம் நம்ம ஒப்பு கொடுக்காதபடிக்கு ஆண்டவருக்கு பிரியமான பலியா, இயேசு கிறிஸ்து தன்னை பிரியமான பலியா நமக்கென்று ஒப்பு கொடுத்தது போல நாமும் நம்முடைய சரீரத்தை, ஆவி ஆத்மா சரீரத்தை அப்படின்னு என்ன அர்த்தம், நம்முடைய சிந்தனையை, பேச்சை, ஆவி பேச்சை, நம்முடைய சரீரத்தை அவருக்கு பிரியமான பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இது முதல் காரியம். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரி. அவங்க நமக்கு அவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சிலுவையில் கொடுத்தாங்க. அல்லேலூயா. அவை ஆண்டு கொடுத்த இந்த சரீரம் நமக்குரியல்ல, அது ஆண்டுக்குரியது. அவருக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ரோமர் 12வது அதிகாரத்தை வாசிக்கலாம். 12:1 வாசிங்க. உங்கள் சரீரங்களை, அப்படின்னா சரீரத்தில் இருக்க ஆவி ஆத்மா சரீரம் எல்லாம் சேர்ந்து பரிசுத்தமும். பரிசுத்தம்னா என்ன? ஆண்டுடைய வார்த்தையே சத்தியம், அதான் பரிசுத்தம். கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை தான் பரிசுத்தம். இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஆண்டவர் ரொம்ப அசுத்தம் நம்மளை விட்டு வெளியே போகுது. அந்த வசனம் தொடர்ந்து கிரியை செய்யும்போது பரிசுத்தம் ஆகிறோம், பரிசுக்கு மேல் பரிசுத்தம் அடைகிறோம். தொடர்ந்து அந்த பரிசுத்தில் பூரணப்படும் போது நீதிமான் ஆகிறோம், அந்த உத்தமன் ஆகிறோம். இப்படிப்பட்ட ஸ்டேஜில் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட எல்லாம் பூரணப்பட வேண்டும். அப்போது இது எப்போ சாத்தியம்? கர்த்தருக்கு பயப்படுற பயம் தான் சாத்தியம். கர்த்தருக்கு பயப்படுற பயம் எப்போ வரும்? நீதிமொழிகள் 2 படி கண்ணும் கருத்துமா பொன்னை போல பொருளை போல உலகில் விளைவிப்பது என்று சொல்லி ஆண்டுடைய வசனத்தை நேசிக்கும் பொழுது தான் இந்த கர்த்தருக்கு பயப்படுற பயம் நமக்கு வரும். அப்பொழுது அவரை அறிவை நம்ம அடைவோம். இப்படிப்பட்ட பரிசுத்தம் நமக்குள்ளே வரணும். அப்போது நம்ம தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக மாறுறோம். இப்படிப்பட்ட பலியாய் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. எப்படிப்பட்ட அனுபவம் இல்லை அப்படின்னா நிச்சயம் பெற முடியாது. ஆகவே நம்முடைய சிந்தனைகள், பேச்சுக்கள், செய்கள் எல்லாம் ஆண்டுடைய வசனத்தை வாசித்து சிந்தித்து கீழ்ப்படிய ஒப்பு கொடுக்குற ஒரு காரியத்தை உண்மையாக செய்ய இன்னிருந்து ஒப்பு கொடுப்போம். உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிசய அற்புதத்தை காண்பீங்க. அல்லேலூயா. இது என்னுடைய வார்த்தையல்ல, இது உண்மையாக ஆண்டுடைய கிரமமாய் தேடுகிற ஒரு காரியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தருடைய தொழிலுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது தலையாய கடமையாக இருக்குது. அதே போல் இந்த புதிய ஏற்பாடில் என்ன கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை நமக்கு தெரியணும். அல்லேலூயா. ஏனென்றால் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், இந்த அநேக காரியங்களை தங்களுடைய லாபத்துக்காக இது பழைய ஏற்பாடு தேவையில்லை என்று சொல்கிற ஒரு கள்ள கூட்டத்தை பார்க்குறோம். அல்லேலூயா. ஏன்னா இப்படிப்பட்ட கருத்தில் நிதானித்து அறியாதபடிக்கு ஜனங்களுக்கு அறிவு கிடையாது. யார் எதை சொன்னாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி வசனங்களை சொல்லும்போது அதை மாத்திரம் நம்புது. அவங்களுக்கு தேடி பார்க்குற ஒரு சுய புத்தி இல்லை, சிந்திக்கிற சுய புத்தி இல்லாதனால எந்த மனுஷன் பிசாசு மூலமாக ஏமாத்துற சத்தியத்தை கொடுத்தாலும் அந்த ஏமாத்துற அந்த கருத்தை நம்புகிற ஒரு காரியம். அல்லேலூயா. புதிய ஏற்பாடில் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாலோ அதான் அல்டிமேட் கடைசி. அல்லேலூயா. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அல்லேலூயா பழைய ஏற்பாடில் தம்முடைய ஆலயத்தில் ஊழியம் செய்யக்கூடிய ஆசாரியர்கள், லேவியர்கள், இவர்களுடைய வேலை ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகணும் என்று சொல்லி இவர்களுக்கு தசம பாகத்தை நியமித்தார். பேர் என்னது அப்படின்னா என்ன அர்த்தம்? 10ல் 1 பங்கு. அல்லேலூயா. ஆண்டவர் ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் தருகிறவர். அவருடைய ஊழியத்தில் நடைபெறுவதற்கான தேவைகளை இப்படி சம்பாதிக்க வேண்டும் என்று தேவன் நியமித்தார். அல்லேலூயா.
அப்போ அந்த ஆசாரியர்களுக்கு பங்கு கிடையாது. மற்ற 11 கோத்திரத்துக்கு நிலம் உண்டு, அவங்க விளைய செய்யலாம், அவங்களுக்கு பங்கு உண்டு. ஆனால் ஆசாரிய ஊழியம், லேவியர் ஊழியம் அந்த ஆண்டுக்குன்னு தனிப்பட்ட முறையில் செய்ய வேண்டியதாக இருப்பதனால அவங்களுக்கு இந்த நிலத்திலெல்லாம் பங்கு கிடையாது. ஆனால் நிலத்தில் உழைத்து பங்கெடுக்கிற ஜனங்கள் அவளுக்கு ஆசாரியர்களுக்கென்று, லேவியர்களுக்கென்று, பாடகர் குழுவுக்கென்று 10% ஆகிய தசம பாகம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருத்தன் சொல்கிறான், இது பழைய ஏற்பாட்டுக்கடல அப்படின்னு சொல்லி. அப்படியா? அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாங்க இதை குறித்து? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். மத்தேயு 22:21, மார்க்கு 12:17, லூக்கா 20:25. ஹல்லேலூயா. தேவனுடையதை தேவனுக்கும், ராயனுடையதை ராயனுக்கும் செலுத்துங்கள். ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அது ஃபங்க்ஷன் ஆகணும், அதுக்கு நம்ம வரி கொடுக்கணும். பழைய காலத்தில் ராஜா ராணி முறை இருந்தது. இப்போ கவர்மெண்ட்டு, ஜனநாயக கவர்மெண்ட்டு, நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டும். ஆனால் இன்றைக்கி நாம் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம டேக்ஸ்லாம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு பிரசங்கம் பண்ணால் அதை ஆதரிக்கிற, கைத்தட்டுற மக்கள் அநேகம் பேர் இருக்காங்க. அல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொன்னாங்க? ராயனுடையதை தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். எது தேவனுடையது? ஆண்டு தெளிவாக சொல்லிருக்காங்க. 10ல் ஒரு பங்கு ஆண்டுடைய அந்த ஆலய அந்த ஃபங்க்ஷன் ஆகும்படி, அவங்களுக்கு பிழைப்பு உண்டாகும்படி அவங்க பகுதியை நீங்கள் 10ல் ஒரு தசமமாக நீங்கள் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, அப்போ அங்குள்ள ஆசாரியனுக்கு வேலை கிடையாது. ஹல்லேலூயா. இன்றைக்கு அப்படி கிடையாது. ஆண்டு எனக்கு வேலையை கொடுத்துருக்கார். நாங்கள் ஒவ்வொரு நாளும் காசு வாங்கினதில்லை, காசு எதிர்பார்க்கறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சபையில் பாடகர் குழு இருக்குது, ஊழியங்களை செய்யணும் இருக்காங்க. இவங்கெல்லாம் யாருமே காசுக்காக பண்ணுறதில்ல, தங்களை ஒப்பு கொடுத்து பண்ணுறாங்க. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஃபங்க்ஷன் வேறு. அல்லேலூயா. ஆனால் ஆலயம் நமக்கு கட்டப்பட வேண்டும். அல்லேலூயா. இப்போ என்ன பண்ணோம்? இந்த ஆலயத்துக்கு ஒரு மாதத்துக்கு 32,000 என்ன வாங்குறாங்க? வாடகையாக வாங்குறாங்க. அது ஒரு பெரிய ஏமாத்தத்தனம். அல்லேலூயா. இதெல்லாம் பேசும்படிக்கு இங்கே நியாயம் கிடையாது. ஆனாலும் கர்த்தர் நமக்கு அதை செலுத்துக்கு தேவன் கிருபை தந்திருக்காங்க. இதை வாழ்நாள் முழுவதும் நம்ம கட்டியிருக்க முடியாது. இப்போ இருக்கிற ஜனங்கள் நம்ம ரிட்டையர்ட் ஆகிடுவோம். அல்லேலூயா. நேற்று கூட வந்து சொல்லிட்டு போனார், இந்த நல்ல வேலை, அருமையான வேலை, ஹையர் பொசிஷன் வேலை. அல்லேலூயா. இந்த யுத்தத்தினால 70 மில்லியன் இங்கே 85 மில்லியன் இங்கே டேர்ன் ஓவர் கணக்கு, 17 மில்லியன் தான் வரைக்கும் இதுக்கு நடந்திருக்குது. இப்போவுமே 10 மில்லியன் ஆரம்பித்தாச்சு. அல்லேலூயா. என்கிட்ட சொல்ல, ஆனால் நானே பேர்லாம் வச்சுருக்கேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இதுதான் நிலைமை. அல்லேலூயா. ஆகவே பிரியமானது, எப்படி நிலைமை இருந்தாலும் தேவன் தம்முடைய ஜனங்களை கொண்டு யாருடைய இருதயத்தை ஏவினாரோ அவளை கொண்டு எல்லாம் செய்ய வல்லவர். அல்லேலூயா. சரி, அது மாத்திரமல்ல, இதே புதிய ஏற்பாட்டில் நீங்கள் லூக்கா 11:42 வாசிங்க. உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாம், மறுக்குதொழுந்து முதலிய சகலவித பூண்டுகளிலும் தசமபாகம் கொடுத்து நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விடுவீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டுமே. இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளை வெற்றி விடாதிருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இந்த ஒரு காரியத்தை நம்ம சிந்தித்து பார்த்து இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள படிக்க வேணும். அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தேன். ஆனால் ஆண்டவருக்கு நான் அதிகமாக காணிக்க கொடுப்பதில்லை, அப்பொழுது போகும்போது கொடுப்பேன். அல்லேலூயா. என் வாழ்க்கையில் அநேக நஷ்டத்தை சந்தித்தேன். நான் யோசித்தேன், எனக்கு அப்படிப்பட்ட சத்தியம்லாம் தெரியாது. முதல்ல எங்கள் சர்ச்சில் அப்படிலாம் சொல்லிக் கொடுக்க கிடையாது. ஏன்னா நாங்கள் இருக்கிற சர்ச்செல்லாம் வெள்ளைக்காரங்களுக்கு வந்த சர்ச்சு, வெள்ளைக்காரன் தான் கஷ்டப்பட்டு காரியங்களை கொண்டு வந்தான். ஆகவே சாதாரண காணிக்க போட்டு போயிடுது. இப்படிப்பட்ட நாட்களில் அநேக நஷ்டங்களை சந்தித்த பிற்பாடு தசமபாகம்ங்கிற கருத்தை கொடுத்து நான் தேட ஆரம்பித்தேன். நான் சொல்கிறது ஆண்டவரெலாம் ஏற்றுக்கொள்ளுக்கு முன்பாக. ஆகவே என்ன பண்ணேன், ஒரு பக்கத்தில் இருந்த கிராமத்தில் உள்ள ஒரு ஆலயத்துக்கு நான் போய் என்ன வேணும் உங்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது, ஒரு பெரிய டேபிள் இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ தான் புதுசாக கட்ட அது ஆரம்பிச்சிருந்த சர்ச்சு. ஹல்லேலூயா. அவளுக்கு போய் நான் நேரடியாக போய் ஒரு கொலர்கிட்ட போய் மரக்கடையை பார்த்து பெஸ்ட்டு மரம் என்னது என்று சொல்லி பார்த்து அந்த மரத்தில் ஒரு டேபிள் செய்யும்படி செய்து அதை டெலிவரி பண்ணும்படியாக அந்த காரியத்தை முதலாக ஆண்டுடைய ஆலயத்துக்கு என்று செய்தேன். இன்றைக்கு நமக்கு ஆலயம் கட்டுகிற காரியத்தில் இவ்வளோ நாள் கொடுத்த பணங்கள் கலெக்ட் ஆனது கொஞ்சம், மிச்ச ரிசர்வ்லேருந்து நிறைய கொடுக்க கிருபை செய்தார். அல்லேலூயா.
நம்ம சர்ச்சில் மாத்திரம் இந்த பெரிய பெரிய கூட்டங்கள் நடத்த பண்ணலாம். ஏன்னா அது பெரிய செலவு, நமக்கு அது தேவை. எப்படி ஆனாலும் இப்படிப்பட்ட நாட்கள் நமக்கு வரும் என்று சொல்லி காத்திருந்தோம். ஆண்டவர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்கள் தயவுசெய்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவரே, நான் உமக்குரியதை கொடுக்கும்படிக்கு நீங்கள் என்னை ஆசீர்வதிங்க. என் கையின் பேச ஆசீர்வதிங்க. நான் மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்கணும். அழுதுகிட்டு இல்லை, அடக்குற மனசு இல்லை. கர்த்தர் தான் எனக்கு ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் தராரு, எனக்கு சுகபலன் தந்தார். ஆகவே நான் உமக்கு மனப்பூர்வமாக சந்தோஷமாக கொடுக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி அதுக்கான கிருபைகளை எனக்கு தாங்க என்று சொல்லி ஜெபம் பண்ணோம். அல்லேலூயா. புதிய ஆலயத்திலும் அதிகமான ரேட்டு. இதை எழுப்பி பேசுனது ஒரே ஆள் நம்ம சபையிலேருந்து தான், நான் தான் பேசினேன். அல்லேலூயா. ஆனாலும் கூட எனக்கு நீங்கள் மட்டும் தான் பேசுகிறீங்க, ஏன் இப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி என்கிட்ட எதிர்கேள்வி கேட்டால் வேறு. ஆனாலும் கூட பிரியமல்ல, இன்றைக்கு வரைக்கும் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதெல்லாம் பேசுகிற ஆட்கள் நம்ம ஒருத்தர் தான். கர்த்தர் நல்லவர். எனக்கு பெரிய ஆச்சரியம், மற்ற பாஸ்டர்லாம் ஏன் இப்படி ஒடுங்கி போயிருக்கான்னு எனக்கு புரியலை. ஏன் அப்படின்னா 2 சர்ச்சில் தாமதமாக காரியம் அது பெந்தேகோஸ்தே சபை, ஏஜி சபை. இந்த காரியம் தான் அவங்க முதலே போதிக்கப்பட்டு அந்த சபையினாலே போனாலே அந்த காரியம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். அல்லேலூயா. ஆனால் நம்முடைய சபை அப்படி இல்லை. பல்வேறு மக்களை கொண்டு வந்த சபை, கூட்டி வந்த சபை. யாராவது சபைக்கு போகாத மக்கள்லாம் போய் அழைச்சி விசுவாசித்து அவங்கள சுவிசேஷம் சொல்லி கூட்டு வந்த சபை. அல்லேலூயா. அவன் இப்படிப்பட்ட காரியம் இல்லை. ஆனால் இன்றைக்கு இந்த சத்தியத்தை நாம் படிக்க வேண்டும். ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் தருகிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆகவே இந்த தத்துவம் எனக்குரியது என்று சொல்லி ஆண்டு சொன்னாங்க. எனக்குரியதுனா யாருக்குரியது? லேவியருக்கும் அந்த ஆலயத்தின் ஃபங்க்ஷன் ஒழுங்காக நடப்பதற்கும் அவங்களுக்கு சம்பளம் கிடைப்பதற்குமான ஒரு காரியம். ஏனென்றால் அவங்க அதுக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஆகவே பிரியமானது, ஆண்டவர் சகரியால ஒரு கேள்வி கேட்டாங்க. நீங்கள் என்னை வஞ்சிக்கிறீங்க என்று சொல்லி. அது சரியான டிரான்ஸ்லேஷன் கிடையாது. நீங்கள் என்ன கொள்ளடிச்சிங்க என்று சொல்லி கேட்குறாங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், எவ்ரிய டிரான்ஸ்லேஷனுக்கு நீங்கள் ராபரி, வழிபோக்க கொள்ளைக்கார மாதிரி எனக்குரிய நீங்கள் அடிச்சு போகிறீங்கன்னு சொல்லி ஆண்டு சொல்கிறாங்க. அது சரியான டிரான்ஸ்லேஷன். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் சொல்கிறாங்க நிறைய கருத்தில் போல நீங்கள் திருந்தணும். ஏற்கனவே வாசம் லூக்கா 11:42 நியாயத்தையும் தேவ அன்பையும் விட்டு விட்டீர்கள். கொடுத்தா மட்டும் காணாது. சில பேர் ஆலயத்துக்கு வரமோ இல்லையோ, அல்லது வருவாங்க, அல்லது காணிக்க மட்டும் கொடுத்து தங்களில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டமும் இருக்குது. அதனால தான் ஆண்டவர்களுக்கு எச்சரித்தார், நீங்கள் நியாயத்தை படிக்கணும், தேவ அன்பு செயல்பட வேண்டும் என்கிற காரியத்தை சொன்னார். தசமபாகமும் கொடுக்கணும், இது உங்கள் குணத்தையும் ஆண்டுக்கு பிரியமாக மாற்றணும் என்று சொன்னாங்க. இதே ஆண்டவர் மல்கியா 3 எச்சரித்தார். அநேக ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை செஞ்சாங்க. என்ன தான் ஆண்டு சொன்னார், நீங்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்கீங்கன்னா என்னுடைய குணம், நான் மாறாதவர். அல்லேலூயா. என்னுடைய அன்பு மாறலை, இரக்கம் மாறலை. ஆகவே நீங்கள் உயிரோடு இருக்கீங்க என்று சொல்லி சொன்னாங்க. வாசிங்க மல்கியா 3:6. நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. அல்லேலூயா. நான் என்னுடைய அன்பு மாறல, இரக்கம் மாறல, தயவு மாறல, பரிதாபம் மாறல, நீங்கள் நிர்மூலமாகவில்லை. கொரோனா வந்தது, நிர்மூலமாகலை. யுத்தம் வந்தது, ஆண்டவனை பாதுகாக்கிறாரு. இன்னும் எத்தனையோ பத்து மோசநாசம் வருது, அன்னைக்கு உயிரோடு வச்சிருக்காரு. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. தயவு செய்து ஒவ்வொரு நாளும் கூட காலைல எழும்பி ஆண்டவரே இன்னைக்கு உயிரோடு இருக்காருன்னு சொல்லி ஆண்டுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, 8வது வசனம், மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா, ஏமாற்றலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள், ஏமாற்றுங்க. உண்மை எதிராலே வஞ்சித்தோம் என்று என்கிறீர்கள். தசமபாகத்திலும், தசமபாகம் மாத்திரம் இல்லை, காணிக்க. அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆண்டுடைய வார்த்தையை போதிக்கிற நான் உங்களுக்கு முன்வாதியாக இருக்கணும். ஒரு தசமாக இல்லை, ஆலயத்தின் நிமித்தம் 3.5 தசமாக கொடுக்க ஆண்டு கிருபை செய்தார். அல்லேலூயா. நம்ம போதிச்சா மட்டும் காணாது, உண்மையாக இருக்கணும். எப்போனாலும் பார்த்துக்கலாம். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எச்சரிக்கிறார், இந்த காரியத்தினால நீங்கள் சபிக்கப்படலை என்று சொல்லி சொல்கிறாங்க. இந்த ஏமாத்துறதுனால நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தீர்கள். அப்போது இந்த எபிரேய டிரான்ஸ்லேஷன், இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன், நீங்கள் என்ன கொள்ளையடிச்சிங்க என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஒரு காரியத்தில் ஆலய கட்டுமானம் நமக்கு இருக்கிற அப்படின்னால மற்ற எல்லா சபையாரும் இந்த காரியத்தில் கவனமாக செயல்படுத்துகிறாங்க. நம்முடைய இதில் ஆண்டுடைய வார்த்தையின்படி மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிற காரியம், ஆண்டவருக்கென்று கொடுக்கிற ஒரு காரியம். ஆகவே இந்த நாளில் தசமபாகம் ஆண்டுக்கு உரியது.
அவரே நமக்கு ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் தருகிறார் என்று சொல்லி அதை மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிற பிள்ளைகளாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். அது நமக்கு பெரிய ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, இப்பொழுதும் ஆண்டவரே சபையாராகிய நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய அநேக சத்தியத்தில் கொடுக்க வேண்டிய சத்தியமும் ஒன்று. ஆகவே அதில் நாங்கள் உண்மை மாத்திரம் முன்னுதாரணமாக பார்த்தோம். உம்முடைய ஆவி ஆத்மா சர்வ மாத்திரம் அது மாத்திரம் அல்ல தப்புனே, நீங்கள் அதுக்கு முன்னால் இந்த உலகத்தை நீங்கள் படைச்சி மனுஷனாகி எங்களுக்கு கொடுத்தீங்க. அதை பாவி அது ஆதாமியோடைய பாவத்தினால அதை எழுந்து போனது கூட அதை மறுபடியும் பெற்றுக்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவாகி நீங்கள் நீங்கள் அதற்காக செய்த முயற்சிகள் கொடுத்த காரியங்கள் எல்லாவற்றுக்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. நாங்களும் கூட ஆண்டவரே உம்முடைய நாமமைக்காக நீங்கள் ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் தருகிறவர் என்று சொல்லி நீங்கள் பலன் தரட்டா நாங்கள் சம்பாதிக்க முடியாது தகப்பனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவரே இன்றைக்கி பார்க்குறோம், ஒரு நரம்பு மால் ஃபங்க்ஷன் அல்லது ஃபங்க்ஷனல் என்று சொல்லி அவங்களுடைய கரங்களை கால்களை நகட்ட முடியல என்று சொல்லி நாங்கள் பார்க்குறோம் தகப்பனே. நீர் எங்களை நன்றாக சுகத்தையும் பலத்தையும் தந்து உழைக்க பலத்தையும் நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுக்குரிய இந்த காரியத்தில் நாங்கள் உமக்கு மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்க எங்களுக்குரிய இல்லை தப்பனே, அது உமக்கு உரியது ஆண்டவரே. கொடுக்குற ஒரு மனத்தை தாங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சபையின் பிள்ளையுடைய பிரயாசத்தையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இவர்கள் நிமித்தம் உங்களுக்கு கம்பெனி ஆசீர்வதிக்கப்படுவதாக தப்பனே இறக்கம் செய்யுங்க. அவங்க மனப்பூர்வமாக உற்சாகமாக கொடுக்கத்தக்கதாக அவருடைய கையின் பேசங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிங்க. எங்களுடைய மாத தேவையாகிய 1,02,700 ரியாலை இதுவரைக்கும் எப்படியோ பழைய அக்கௌண்ட்லேருந்து சேமிப்பிருந்து கட்டிவிட்டோம்ப்பா. இனிமே குறிப்பாக இந்த ஜூலை ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவரே எப்பொழுதுமே காணிக்க வராது தகப்பனே. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே சம்பளம் வாங்குற எல்லாரும் கூட இந்த காரியத்தில் என் ஆண்டுடைய வீடு என்று சொல்லி இதற்கு நாங்கள் கரம் கொடுக்க எல்லாருக்கும் நீங்கள் ஒரு மனத்தின் உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுங்க அப்பா. ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலம் தாங்க, பதவிகளை தாங்க, இந்த வேலை இழப்புகள் வராதபடி காத்துங்க, யுத்தங்களை ஓய பண்ணுங்க அப்பா. ஸ்தோத்திரம். தேசங்களின் அதிகாரிகளோட பேசுங்க. உன்னை போல பிற நேசிங்கிற முடிய சத்தை அறிந்து கொள்ள முடியாது நீங்கள் அவற்றை பேசுங்க, உணர்த்துவீங்க தகப்பனே. நாங்கள் எல்லாரும் தகப்பனே எங்களுடைய ஆவி ஆத்மா சரத்தை உண்மை போல நாங்கள் பெரியமாய் ஆராதனை செய்யும்படி, புத்தி உள்ள ஆராதனை செய்யும்படி ஆண்டவரே கொடுக்க எங்களுடைய சபைங்க எங்களுடைய சரீரத்தின் அவங்க எல்லாவற்றையும் உங்களுக்கு பிரியமாய் பலியாய் ஒப்பு கொடுக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. இப்படியாக உங்களுக்கு பிரியமான பிள்ளையாக மாற எங்களுக்கு கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். ஆம் தகப்பனே, நாங்களும் எங்களுடைய ஆவி ஆத்மா சரத்தை நமக்கு பிரியமாய் கொடுக்கவும் எங்களுடைய உழைப்பின் பலனை கொடுக்கவும் நிமித்தம் ஆண்டவரே உம்முடைய ஊழியம் உம்முடைய ஆலயம் ஃபங்க்ஷன் அவருடைய தேவையில் சந்திக்கப்படவும் நிமித்தம் ஜனங்களை இன்னும் அதிகமாய் ஆஸ்வதிக்கவும் நீங்கள் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம் தகப்பனே. இந்த சத்தியத்தை இன்றைக்கு அந்து கொண்டிருக்க ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த சத்தியத்தை தெளிவாகிற ஒரு புத்தியை நீங்கள் தரும்படியாக உணர்வை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் தகப்பனே. ஹல்லேலூயா. எப்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளும் இதனால் இன்னும் அதிகமாக ஆசைங்க. இன்றைக்கு நான் ஆண்டுடைய ஊழியத்திற்கு ஆலயத்துக்கு தசமாக கொடுக்க ஆரம்பித்தோம். அன்றிலிருந்து என்னை ஆண்டவர் இப்படியா ஆசீர்வாதம் வேதத்தில் சொல்லப்பட்டபடி என்ன ஆசீர்வாதங்களை நம்முடைய பிள்ளைகள் கொடுத்து நீங்கள் ஆசீர்வதிங்க. எங்களுடைய ஆலயத்தை நீங்களே கட்டித்தாங்க. தேவையை சந்திங்க, பேசுங்க, துதிக்கணும். எல்லாத்தையும் முக்கிய சந்திக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சலபங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆசீர்வாதம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் அடைக்குமான இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு என் ஆண்டவர் தன்னுடைய ஆவியாத்மா சரத்தை எனக்கு கொடுத்தார், உலகத்துக்கு கொடுத்தார். அதே போல் நானும் என்னுடைய ஆவியாத்மா சரத்தை அவருக்கு பிரியமான வழியில் வாழும்படி ஒப்புக் கொடுப்பேன். அது மாத்திரமல்ல, அவரை ஐஸ்வர்யம் சம்பாதிக்க பலன் தருகிறவர். ஆகவே சமமாக அவருக்குரியது சொல்லி அதை உற்சாகமாக கொடுக்க ஒப்புக் கொடுப்பேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து வாழ்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிற நம்முடைய ஆசீர்வாதம் அவரோடு இருப்பதாக. ஆமென்.